उस प्यार के सागर से मिलन करा रहे हैं। ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, வருமானத்தை சேமிக்கிறதுக்கான அதிக ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்கணுங்கிறார் சங்கம யுகத்தில். மேலும் சங்கம யுகத்தில் வருமானத்தை செய்துக்கணும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான ஆதாரமே இந்த படிப்பு தான் சொல்கிறார். படிப்பு மூலமாக தான் நீங்கள் வருமானத்தை சேர்த்து கொள்ள முடியுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் ஞானம் இல்லாத காரணத்தினால அது ஒரு தடையாக மாறிடுது அப்படின்னா காட்சியை பார்க்கறது தாங்கிற. இப்போ காட்சி சாட்சாத்காரம் கிடைக்குதுன்னா அதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஆனால் அதனால மட்டும் நம்ம உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அதனால் அதுக்காக எந்த முயற்சியும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்கிறார். யாருக்காவது அப்படி சிவபாபாவோட காட்சியே தெரியுது, பார்க்குறாங்க, ஒளி ஜோதியை அப்படின்னா அதனால் அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது? அந்த கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அதனால் பெரிய பிராப்தி எதுவும் இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க, அவரை பற்றி என்ன புரிஞ்சுக்க முடியும் வெறும் ஒளி மட்டும் தெரிஞ்சதுன்னா? பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக செய்கிறவங்களுக்கு பக்தி ஒரு காட்சிகள் கிடைக்குது, அது அல்பகால பலன் தான். இங்கே நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறார் பாபா. அப்போ தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். மேலும் சிலருக்கு அந்த மாதிரி காட்சிகள் தெரியும் போது ஒரு தலைகீழான போதை அவங்களுக்கு வந்துடுது. அதனால் முயற்சி செய்கிறத விட்டுடுறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாடசாலை அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு தான் இங்கே வரோம், காலேஜில் நம்ம படிக்கிறோம், பாபாவோட உயர்ந்த பாடசாலைக்கு வரோம் அப்படின்னா எப்படி அந்த ஸ்கூல் காலேஜில் படித்து தான் அவங்கவுங்க அந்த உயர்ந்த ஒரு நிலையை அடையிறாங்க. டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, அப்போ வக்கீல் ஆகுறாங்க. அப்போ அவங்க அது மூலமாக அவங்களோட அதிர்ஷ்டம் உருவாகுது. அப்போ டீச்சருங்கிறவங்க கூட மற்றவங்களோட அதிர்ஷ்டத்தை உருவாக்குறாங்க. ஸ்கூல் காலேஜுங்கிறது அதிர்ஷ்டத்தை உருவாக்குற இடங்கிறது. அதுபோல் நாம் இங்கே வரோம் அப்படின்னா நமக்கு லட்சியம் இருக்குது. இங்கே நாம் வர்றோம், படிக்கிறோம் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக. அவங்க படித்து அந்த பதவி அடைகிற மாதிரி நான் படித்து உலகத்தோட ராஜ்யத்தையே அடைய போகிறேன். அப்போ இந்த வருமானத்தை நம்ம சேர்க்கறதுக்கான அதிக ஆர்வம் நமக்கு இருக்கணுங்கிறார். எப்படி அவங்க அந்த படிப்பை படித்த பிறகு அந்த ஒரு பிறவிக்கான ஒரு வருமானம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். மரண உலகத்திற்கு வாழ்கிறதுக்கான ஒரு வருமானம் ஒரு பிறவிக்கானது தான் கிடைக்குது. ஆனால் அதவே அவங்க எவ்வளோ ஆர்வமாக படிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு 2500 வருஷத்துக்கான ஒரு பலன் கிடைக்குது இந்த படிப்பு மூலமாக. வருமானத்தை இப்போ சேமிச்சுக்கலான்னா எவ்வளோ அதிக ஆர்வத்தோடு நீங்கள் படிக்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, அப்பாங்கிறவர் லௌகிக அப்பா கூட ஆஸ்தி கொடுக்குறார். டீச்சர் கூட படிப்பை சொல்லி கொடுத்து அவங்கள தகுதியாக மாற்றி வருமானத்தை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் இந்த குரு கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்கிறார். இப்போ குரு கிட்ட போகிறாங்கன்னா அவங்க சத்கதி கொடுக்கணும். ஆனால் எந்த குரு கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், உங்களை கூட்டிகிட்டு போங்க, சத்கதி கொடுங்க அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஃபாலோயர்ஸை நான் என் கூடவே உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல முடியாதுங்கிறார். அப்போ பாபா சொல்கிறாங்க, ஒரே ஒரு சத்குரு சத்கதியை கொடுக்கக்கூடியவர்னா பாபா மட்டும்தான். மேலும் பாபா சொல்கிறாங்க, அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியோ இல்லை டீச்சர் படிப்பை கற்றுக் கொடுத்து அது மூலமாக கொடுக்கக்கூடிய ஆஸ்தியோ இந்த ஒரு பிறவிக்காக மட்டும்தான், அது அழிஞ்சு போயிடும். அந்த ஆஸ்தி சாம்பல் ஆகிடும். ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய வருமானம், பாபா நம்ம கொடுக்கக்கூடிய ஆஸ்தி 21 பிறவிகளுக்கும் நம்ம கூடவே இருக்குங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வச்சு தனக்கு சமமாக மாற்றுங்க. ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை செய்கிறீங்களோ, சேவை செய்கிறீங்களோ, பாபாவை நினைவு செய்கிறீங்களோ, பாபா சொல்கிறாங்க அவ்வளோ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறார். அவ்வளோ சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்குங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானமானது ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனைவி வருவாங்க, கணவன் ஞானத்துக்கு வர மாட்டார், இல்லை பையன் ஞானத்துக்கு வருவார், அம்மா அப்பா வர மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தில் இருந்தால் தான் வர முடியுங்கிறார். எல்லாருமே ஞானத்தை எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, நம்ம முயற்சியை நாம் செய்யணும். மற்றபடி அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் தலையெழுத்தில் இருந்ததுன்னா அவங்க இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வாங்க, புரிஞ்சுப்பாங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள்
இந்த ஞானத்தை புரிய வைத்து தன்னை போல பல பேரை நீங்கள் ஆக்குனீங்கன்னா, அதாவது பிரஜைகளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தான் ராஜாவாக ஆக முடியும். இப்போ ராஜா போல உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா தன்னை போல மற்றவங்களை மாற்றக்கூடிய சேவையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். பரமாத்மாவோட அறிமுகத்தை பலருக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான ஞானத்தை கேட்கலாம். ஓம் சாந்தி. 20-2-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு வருமானத்தில் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில் தான் வருமானமே இருக்கின்றது. கேள்வி: ஞானமில்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தடை ரூபமாக ஆகிவிடுகிறது. பதில்: காட்சி கிடைப்பது. இது மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தும் சரியான ஞானம் இல்லை என்றால் இன்னும் அதிக குழப்பம் ஏற்படும். ஒருவருக்கு தந்தையின் காட்சி கிடைத்ததாக வைத்துக்கொள்வோம். புள்ளியை பார்த்தால் எதை புரிந்து கொள்வார்கள்? இன்னும் அதிக குழப்பம்தான் வரும். அதனால் ஞானமில்லாத காட்சியால் எந்த பலனும் இல்லை. இதில் மாயாவின் தடைகள் இன்னும் அதிகமாக வரும். பலருக்கும் காட்சியின் தலைகீழான போதையும் ஏறிவிடுகிறது. பாடல்: அதிர்ஷ்டம் ஏந்தி வந்துள்ளேன், அதிர்ஷ்டம் ஏந்தி வந்துள்ளேன், புத்துலகம் உனக்கேன படைத்து வந்துள்ளேன், படைத்து வந்துள்ளேன், விழிகளின் சந்திப்பில் உலகம் மாறியதே, நம் உலகம் மாறியதே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். புதியவர்களும் கேட்டீர்கள், பழையவர்களும் கேட்டீர்கள். இந்த பாடசாலையானது எல்லோருக்கும் படிப்பை கற்றுக் கொடுக்கக்கூடியது. குமாரர்களும் கேட்டீர்கள். பாடசாலையில் ஏதாவது அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் படிக்கக்கூடிய இடத்துல படித்து என்ன பண்ணுறாங்க? உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அதிர்ஷ்டங்கிறது உருவாக்கப்படுது. அங்கே பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றன. ஒருவர் சர்ஜனாக ஆகின்றார், படித்து டாக்டர் ஆகிறார். ஒருவர் பாரிஸ்டராக ஆகிறார், அட்வொகேட் வக்கீலாக ஆகிறார். இப்படி அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றனர். இதில் பாடசாலை ஸ்கூலில் படித்து அதிர்ஷ்டத்தை குறிக்கோள் என்று சொல்கிறார்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்காமல் பாடசாலையில் எதை படிப்பார்கள்? ஒரு குறிக்கோள் இருந்தால் தானே ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்கன்னா படித்து நான் இது ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும். நாமும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கின்றோம் என்பது இப்பொழுது இங்கே குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதே போல தான் நாம் இங்கே படிக்க வந்திருக்கோம்னா நம்ம அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு தான் படிக்க வந்திருக்கிறோம், படித்து இந்த நிலையை அடையிறதுக்கு. புது உலகத்திற்கான தன்னுடைய ராஜ்யத்தை, அதாவது ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த ராஜயோகமே புது உலகத்திற்காக இருக்கிறது. அங்கே பதவி அடையிறதுக்கு இருக்குது. அது பழைய உலகம் என்பது இல்லை. அதாவது சத்தியுகம் பழைய உலகம் கிடையாது. இப்போ பழைய உலகமாக இருக்குது, அப்படி புது உலகமாக மாறப்போகுது. அவர்கள் பழைய உலகத்தில் என்ன ஆகுறாங்க? வக்கீல், இன்ஜினியர், டாக்டர், சர்ஜன் போன்றவர்களாக படித்து ஆகுறாங்க. அப்படி ஆகி இப்பொழுது பழைய உலகத்தில் மிக குறைந்த நேரமே மீதம் இருக்கிறது. படித்து பல பிறவிகள் எடுத்து இப்போ கடைசியில் இருக்கும். அப்போ அதுவும் என்ன ஆகிடுது? இந்த நேரமும் இப்போ முடிஞ்சிடும். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை இந்த மரண லோகத்தில் தான் உருவாக்குகிறார்கள். இந்த மரண லோகத்தில் உயர்ந்த நிலைங்கிறது அதை தான் சொல்லப்படுது. படித்து டாக்டர் ஆகிறதோ இல்லை இன்ஜினியர் ஆகிறதோ. அப்போ இந்த அதிர்ஷ்டங்கிறது எதுக்காக? மரண உலகத்துக்கு தான் இருக்குது. அதாவது இந்த பிறவிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் உங்களோட இந்த படிப்பு என்ன சொல்கிறார் பாபா? புது உலகத்திற்காக இருக்கின்றது. நீங்கள் புது உலகத்துக்காக அதிர்ஷ்டத்தை நீங்கள் உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். புது உலகத்தில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். யார் இதையெல்லாம் கற்பிக்கின்றார்? எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து நாம் ஆஸ்தியை பெற வேண்டும். அப்படி டாக்டரிடமிருந்து டாக்டர் ஆகக்கூடிய ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். டாக்டருக்கு படித்தவர் இன்னொருத்தராக சொல்லி கொடுத்து டாக்டர் ஆகிறார். அப்போ அது ஒரு பிறவியினுடைய ஒரு ஆஸ்தியாக இருக்குது. தந்தையிடமிருந்தும் இன்னொன்று ஆஸ்தி கிடைக்குது. இரண்டாவது ஆஸ்தி படிப்பாலும் கிடைக்கின்றது. அப்பாவும் ஆஸ்தி கொடுக்குறாரு, படித்தா பதவி அடைகிறமே அது மூலமாகவும் ஆஸ்தி கிடைக்குது.
பிறகு எப்பொழுது முதுமை வருகின்றதோ அப்போ எங்கே போகிறாங்க? குரு கிட்ட போகிறாங்க. எதை விரும்புகிறாங்க அவர்கிட்ட? எங்களுக்கு முக்தி அல்லது சாந்தி தாமம் போவதற்கான ஒரு உபதேசம், அறிவுரையை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சத்கதியை கொடுங்கங்கிறாங்க. இங்கிருந்து நாங்கள் விலகி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்பொழுது அவர்களுக்கு இந்த பிறவிக்காக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, டீச்சரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, மற்றபடி குருவிடமிருந்து எதையுமே கிடைப்பது இல்லை. இந்த பாயிண்ட்டை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அப்பா கிட்டேருந்து ஸ்தூலமான ஆஸ்தி கிடைக்கிது, டீச்சர்கிட்ட இருந்து கூட படிக்க வச்சு உயர்ந்த நிலையை அடைய வச்சுருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் ஒரு ஆஸ்தியை கொடுக்குறாங்க. ஆனால் குரு கிட்ட இருந்து எதுவுமே இப்போ கிடைக்கிறது இல்லை. டீச்சரிடம் படித்து ஏதாவது ஒரு ஆஸ்தியை பெற்று விடுகிறார்கள், டீச்சர் ஆகிறார்கள், தையல் டீச்சராக கூட ஆகிறாங்க. ஏனென்றால் இந்த வயிற்றை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதாவது தேவைப்படுகிறது, ஏதாவது ஒன்று கற்றுக்கிறாங்க. ஆனால் தந்தையினுடைய ஆஸ்தி இருந்த போதும் தானும் தனது வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்கள். அப்பா எவ்வளோ சொத்து கொடுத்தாலும் தான் காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் படிக்கிறாங்க. ஆனால் குருவிடமிருந்து எந்த வருமானமும் இப்போ கிடைப்பதில்லை. சிலர் கீதை போன்றவற்றை நன்றாக படித்து பிறகு அதை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, சொற்பொழிவு செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அற்ப காலத்திற்கான சுகத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இந்த மரண உலகத்தில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்கிறது. பழைய உலகம் அழிந்தே தீர வேண்டும். அப்பா கொடுக்குற ஆஸ்தி, டீச்சர் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். நாம் புது உலகத்தோட அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் 2500 வருஷத்துக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கோம். இந்த பழைய உலகம் அழிந்தே தீர வேண்டும். லௌகீக தந்தையினுடைய சொத்து அல்லது சுயம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சொத்து எல்லாமே சாம்பலாக போய்விடும், கை காலியாகிவிடும், சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் போயிடும். இப்பொழுது புது உலகத்திற்கான வருமானம் தேவை. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது என்ன? புது உலகத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது, அதை சேர்த்துக்கணுங்கிற. பழைய உலக மனிதர்கள் அதை செய்ய வைக்க முடியாது. புது உலகத்திற்கான ஆஸ்தியை இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களும், அப்பாவோ டீச்சரோ நம்மளை அடைய வைக்க முடியாது. புது உலகத்திற்கான வருமானத்தை சேமித்து வைக்க செய்பவர் சிவபாபா. புது உலகத்துக்கான வருமானத்தை நமக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது யார்? சிவபாபா. இங்கே நீங்கள் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக தான் வந்திருக்கிறீர்கள். இந்த பழைய உலகத்திற்காக எதுவுமே நம்ம செய்கிறதில்லைங்க. இப்போ அந்த தந்தை சிவபாபா தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார். மேலும் அவர் சங்கம யுகத்தில் தான் வருகின்றார். எதிர்காலத்திற்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்காக 2500 வருஷத்துக்கு வருமானத்தை சேர்க்கறதுக்காக கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது இந்த பழைய உலகில் இன்னும் சில நாட்களே மீதி இருக்கின்றது. இதை உலகில் உள்ள மனிதர்கள் அறியவில்லை. மனுஷங்க யாருக்கும் தெரியறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க, பரம்பரைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலகம் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி. புது உலகம் எங்கே வரப்போகிறது, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உலகம்லாம் ஒன்றும் அழியாதுன்னு. இப்படி புரிந்து கொள்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். புது உலகம் ஸ்தாபனையாகிறது என்று தந்தை சொல்கின்றார், இதை பொய் என்று மகன் சொல்கின்றார். ஒரு வீட்டில் அப்பா ஞானத்தில் இருக்கார், அவர் சொல்கிறாரு புது உலகம் சொர்க்கம் வரப்போகுதுன்னு. பையன் ஞானத்தில் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறார். புது உலகத்திற்காகவே இவர் நமது அப்பா, டீச்சர், சத்குரு என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நமக்கு தான் தெரியும், புது உலகத்துக்கு போகிறதுக்காக அதனுடைய ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான் நமக்கு சிவபாபா அப்பாவா, டீச்சராக, குருவாக கிடச்சிருக்காரு. சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்வதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். ஒருவர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கவில்லை என்றால் அவர் எதையும் புரிந்து கொள்ளாததை போல இருக்கின்றது. இப்போ யார் இதை புரிஞ்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க, அவங்க புது உலகத்துக்கு வந்துடுவாங்க. புரிஞ்சுக்கவே இல்லைன்னா வர முடியாது. ஒரே வீட்டில் மனைவி படிக்கின்றார், கணவர் படிக்கிறதில்ல, பிள்ளை படிக்கின்றார், தாய் தந்தை படிக்கிறதில்ல. ஞானத்துக்கு ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் வரதில்லை. அப்படி நடந்து கொண்டே தான் இருக்குது. இங்கேயும் ட்ராமாவில் அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் குடும்பமாக வந்தாங்க, லௌகீக குடும்பம். அப்படியே எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேர், 8 பேர், 10 பேர், 20 பேர் கூட அப்படியே வந்தாங்க. ஆனால் மாயாவினுடைய புயல் வீசியதால் ஆச்சரியப்பட்டு இந்த ஞானத்தெல்லாம் கேட்டவர்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னவங்க அவங்க கூட தந்தையை விட்டு போயிட்டாங்க. அப்படியும் நடந்ததுங்கிற ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், ஆகா எவ்வளோ உயர்ந்த ஞானம் இதுன்னு. தந்தையுடையவர்களாக மாறுவார்கள். படிப்பு அவ்வளோ நல்லா படிப்பாங்க. ஆனாலும் பாபா சொல்கிறாங்க, ஐயோ நாடகத்தோட ஒரு அதிசயத்தை பாருங்க அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. என்ன பண்ணிடுது, மாயா அவங்கள அழிச்சிடுது. ஐயோ நாடகம், ஐயோ மாயா என்று தந்தை தானே கூறுகிறார்.
ஐயோ நாடகம் இப்படி இருக்குது, மாயா இப்படி வந்துருச்சு அப்படின்னு கூட பாபா சொல்கிறாங்க. இது நாடகத்தின் விஷயமாகவே இருக்கின்றது. என்ன பண்ணுறது, யாருக்கு ட்ராமா எப்படி இருக்கோ அது போல் அவங்களோட பாக்கியம் அவ்வளோதான் உருவாகுது. கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒருவர் பிறரை விவாகரத்து செய்கிறார்கள். மகன் தந்தையை விட்டு விடுகிறார். ஞானத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட அதிர்ஷ்டத்தும் ஒரே போல் உருவாக முடியாது. நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், இன்னொருத்தர் வருவாங்களா வரமாட்டாங்களான்னா அது நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். மற்றபடி அவங்க அதிர்ஷ்டத்தில் இருந்தால் தான் வருவாங்க, ட்ராமாவில் இருந்தால் தான் வருவாங்க. நாம் அதுக்காகலாம் கவலைப்படக்கூடாது. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ யாராவது பிரச்சனைனா கணவன் மனைவி என்ன பண்ணுறாரு, டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா மகன் அப்பாவை விட்டுடுறாரு, பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறார். இங்கே டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அப்படின்னா யாருக்கு, சிவபாபாவுக்கு. சிவபாபாவுக்கு நம்ம யாருமே டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. குழந்தைகள் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்க தந்தை வந்திருக்கிறார். தந்தை ஒரு பொழுதும் யாரையும் குழியில் தள்ள மாட்டார், கீழே போகிறதுக்கு விட மாட்டார். அப்பா பதீத்த பாவனர், கருணை நிறைந்தவர். தந்தை துக்கத்திலிருந்து நம்மளை விலக்குவதற்காக வழிகாட்டுறார். வழிகாட்டியாக கூடவே நம்மளை அழைத்தும் செல்கிறார். பாபாவை யார் டிவோர்ஸ் பண்ண முடியும்? வேண்டான்னு போயிட்டா நம்மளோட அதிர்ஷ்டம்தான் மாறிடும். ஆனால் அவருக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்றைக்குமே என்னது மாறவே மாறாது. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், உங்களை கூடவே அழைத்து செல்வேன். ஆனால் இப்படி யார் சொல்ல முடியாது, லௌகீக குரு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட குருவை எப்பொழுதாவது பார்த்துருக்கிறீர்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை கூடவே அழைச்சிட்டு நான் போகிறேன்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இத்தனை பேர் ஒரு குருவை பின்பற்றுறாங்க, ஃபாலோயர்ஸாக இருக்காங்க. இந்த சரீரத்தை விட்டு செல்லும்போது அவரை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸ் எல்லாம் கூடவே அவங்க அழைத்து செல்வீர்களா அப்படின்னா அவங்க சொல்ல முடியுமா, ஓகே நான் அழைத்துட்டு போகிறேன் அப்படின்னு? நீங்கள் ஏதாவது குருமார்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் போகும்போது அவங்க ஃபாலோயர்ஸ் பின்பற்றக்கூடிய எங்களையும் கூடவே அழைச்சிட்டு போவீங்களான்னு. இப்போ நான் என்னை பின்பற்றுபவர்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று ஒரு பொழுதும் யாருமே சொல்வதில்லை. தனித்தனியாக தான் போகணும், யாரு கூட அழைச்சிட்டு போக முடியாது. அப்படி நடக்கவே முடியாதுங்கிறார். நான் உங்கள் எல்லோரையும் நிர்வாண தாமத்திற்கோ முக்தி தாமத்திற்கோ அழைத்து செல்ல முடியும், அழைத்து செல்வேன் என்று ஒரு பொழுதும் யாருமே சொல்ல முடியாது. எங்களை நீங்கள் கூடவே அழைத்து செல்வீர்களா என்று யாரும் கேள்வி கூட கேட்க முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்கும், சரியில்லை அந்த கேள்வி நமக்கு தெரியும். ஏன்னா மனுஷங்க யாரையும் கூடவே அழைத்து செல்ல முடியாது. அதனால் அந்த கேள்வியை கூட நாம் கேட்க முடியாது. நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று பகவான் வாக்கு இருப்பதாக சாஸ்திரங்கள் இருக்கிறது. நான் உங்களை என்ன பண்ணுறேன், கூடவே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறது பகவானுடைய வார்த்தையாக தான் இருக்குது, இந்த மனுஷங்களோடது இல்லை. அதுவும் பாபா என்ன சொல்கிறார், கொசு கூட்டம் போல் எல்லாத்தையும் நான் அழைச்சிட்டு போகிறேங்கிறேன், எல்லா ஆத்மாவையும். சத்தியுகத்தில் மனிதர்கள் குறைவாக இருப்பார்கள், கலியுகத்தில் அதிக மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்ற ஆத்மாக்கள் அவங்கவுங்களுடைய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சரீரத்தை விட்டுவிட்டு செல்வார்கள். நிச்சயம் எல்லாரும் மேலே போய் தான் ஆக வேண்டும். இத்தனை மனிதர்கள் இருக்க முடியாது இங்கே சொர்க்கத்திற்கு. அதனால் இப்போ காலி பண்ணி எல்லாரும் முக்தி தாமுக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் அதுக்கப்புறம் வர முடியும். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பதை குழந்தைகள் நீங்கள் நல்லபடியாக புரிந்து கொண்டீர்கள். இந்த சரீரத்தை விட்டே தீர வேண்டும், இந்த உடலை விடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுவும் எப்படி விடணும்னு சொல்கிறார் பாபா, தன்னுடைய விருப்பத்தோடு விடணும். நான் இப்போ பழசாயிடுச்சு, இந்த உடலை விடணும், என்னுடைய வீட்டிற்கு நான் போகணும். நீங்கள் இறந்தால் உலகமே இருந்தது, இறந்து போயிடுச்சு. இப்போ நான் இறந்துட்டேன்னா எனக்காக உலகம் இல்லை, அவ்வளோதான். உலகம் இருந்தாலும் எனக்காக இல்லை, ஏன்னா நான் இறந்துட்டேன். அப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற பாபா. தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். இந்த உலகமும் பழையது, உடலும் பழையது. எப்படி பழைய வீட்டில் இருக்கும் பொழுது புதிய வீடு தயாராகி கொண்டிருந்தால் நமக்காக அப்பா இதை கட்டுகிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். புத்தி எல்லாம் புதிய வீட்டின் பக்கம்தான் போகுது. எப்படா புது வீடு முடிப்பாங்க நமக்கு போகலான்னு இருக்கும். அதே தான் நீங்கள் எங்கேயும் செய்யுங்கிற. நமக்காக சொர்க்கம் உருவாகுது, பாபா உருவாக்குறாருன்னா அங்கே போகிறதுக்கான புத்தி தான் நமக்கு இருக்கணுமே தவிர இங்கே இருக்கிறதுக்கான புத்தி இருக்கக்கூடாது. இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். புதிய வீட்டு பக்கம் போகும்போது பற்று அனைத்தும் பழசிலிருந்து விலகி புதியதோடு இணைந்து விடுகிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். புதிய வீட்டில் இந்த சௌரியம் இருக்கணும், இது வைங்க அது வைங்கன்னு சொல்கிறாங்க.
அப்போது புத்தியெல்லாம் அங்கே தானே இருக்குது, அதே போல் தான் உங்களுக்கு இருக்கணுங்கிறது. இது எல்லையற்ற உலகத்தோட விஷயம். பழைய உலகத்திலேருந்து பற்றை விலக்கி புதிய உலகத்தோடு இணைக்க வேண்டும். சதா புத்தியில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் தான் இருக்கணும். அதுக்கு நான் எப்படி ரெடி ஆகணும், என்னை எப்படி நான் மாற்றிக்கொள்ளணும்? இந்த பழைய உலகம் அழிந்தே தீர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். புது உலகம் என்பது சொர்க்கம். அதில் நாம் அரச பதவியை பெறுவோம். எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ, ஞானத்தை தாரணை செய்வீர்களோ, பிறருக்கு புரிய வைப்பீர்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஞானம் தேவை. ஞானத்தை என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும், தாரணை செய்யணும். எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கணும், யோகமும் தேவை. அதே போல் சேவை, மற்றவங்களுக்கு நிறைய இந்த ஞானத்தை புரிய வைக்கணும், அவங்களே தன்னை போல் ஆக்கணும். இதெல்லாம் செய்யும்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உயர்ந்த பதவியை அடைஞ்சிடலாம். ஆனால் ஜோதியை எப்படி நாம் பூஜை செய்கிறது? மலர்களையும் கனிகளையும் எப்படி நாம் அவருக்கு ஜோதியாக இருக்கும் போது அர்ப்பணம் செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறது. அதனால தான் அதை பெரிய உருவமாக செய்து விட்டார்கள். இது பக்தி மார்க்கத்தில். இவ்வளவு பெரியதாக யாரும் இருப்பதில்லை. இவ்வளோ பெரிய லிங்கமாக அவர் இருக்காரா? இல்லை. புருவ மத்தியில் அழியாத நட்சத்திரம் ஜொலிக்கின்றது என்று பாடுகிறார்கள். ஆத்மா கூட அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது, புருவ மத்தியில் இருக்கிற அளவுக்கு தான். அது மிகச்சிறிய சூக்ஷ்ம புள்ளியாக இருக்குது, பார்க்க முடியாது. பெரிய பொருளாக இருந்தால் விஞ்ஞானிகள் உடனே அதை பிடித்து விடுவார்கள். அதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் 1000 சூரியனை விட பிரகாசமானவராக இருக்கக்கூடியவர் அல்ல, அப்படி சொல்லிட்டாங்க கீதையில். பார்க்க முடியல, என்னால் சகிச்சுக்க முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருக்கார், அப்படியெல்லாம் அவர் இல்லை. அப்படி எதுவுமே நம்ம பார்க்கவும் இல்லை. சில பக்தர்கள் இங்கே வருகிறாங்க, பக்த ஆத்மாக்களும் வராங்க. இந்த முகத்தை மட்டும் பார்த்தால் போதும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் முழு அறிமுகம் கிடைக்கவில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது யாராவது ஒரு குருவோட முகத்தை பார்க்கணும், பிரம்மாவோட முகத்தை பார்க்கணும், உடனே திருப்தி அடைஞ்சிட்றாங்க. இங்கே பார்க்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க, அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பரமாத்மாவை பற்றி முழுசையாக புரிஞ்சுக்கல. இப்பொழுது அதிர்ஷ்டம் திறக்கவில்லை. எதுவரை தந்தையை அறியவில்லையோ, கண்ணில் பார்க்க முடியாது, அவர் மனசில் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ எதுவரை அவரை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலையோ அதுவரை நாம் ஆத்மா புள்ளியாக இருக்கின்றோம், சிவபாபா புள்ளியாக இருக்கின்றார், அவரை நினைவு செய்ய வேண்டும், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஞானத்தோட எசன்ஸே புரியாது. இப்படி உணர்ந்து எப்பொழுதும் தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுதுதான் விகர்மங்கள் அழியும். எப்போ இப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா, அவரை நினைக்கணும், அப்போ தான் பாவம் அழியும். மற்றபடி இவர் பார்ப்பதற்கு தெரிகிறார், யார்? பிரம்மா பாபா. இப்படி தெரிகிறது, அப்படி தெரிகிறது என்பதெல்லாம் மாயாவின் தடை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எனக்கு காட்சி கிடைச்சிது, இதை நான் பார்த்தேன், சொர்க்கத்தை நான் பார்த்தேன், இல்லை புள்ளிய ஜோதியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் மாயாவோட தடை. புருஷார்த்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு தந்தை கிடைத்து விட்டார் என்று இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்கிறீர்கள். அவரை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம், பார்த்து சொல்லலை. மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ணனோட காட்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியில் நடனம் ஆடுறாங்க என்றாலும் கூட அதை பார்த்தது மூலமாக யாருக்காவது சத்கதி கிடைக்குமானா கிடைப்பதில்லை. இந்த காட்சிகள்லாம் அனாயாசமாக ஏற்படுகின்றது. யாருக்கு கிடைக்கணுமோ கிடைக்குது, அவ்வளோதான். ஒருவேளை நன்றாக படிக்கவில்லை என்றால் பிரஜையாக போகிவிடுவீர்கள். காட்சியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு முயற்சி பண்ணலைன்னா ரொம்ப கீழே தான் போகணும். காட்சி கிடைத்ததற்கான பலன் கிடைக்க வேண்டும் தானே. பக்தி மார்க்கத்தில் மிகப்பெரிய முயற்சி செய்கிறாங்க. இதுக்காக இந்த சாட்சாத்காரம் பார்க்கறதுக்காக, காட்சிகளை பார்க்கறதுக்காக. அப்போ அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாக அவங்க முயற்சி பண்ணும்போது அந்த காட்சி அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இங்கே சிறிதளவு முயற்சி செய்தாலும் காட்சி கிடைக்கிறது. ஆனால் பலன் எதுவும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, எதை பார்த்தும் எந்த பலனும் இல்லை. டிரான்ஸில் போய் எதை பார்த்தாலும் எந்த பலனும் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணபுரிக்கு சென்று சாதாரண பிரஜையாக ஆவார்கள். முயற்சி பண்ணல, வெறும் காட்சியை மட்டும் பார்த்தாங்க. சிவபாபா நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? இதை படித்து கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். இதுதான் தந்தையோட கட்டளை. என்றாலும் சிலரால் தூய்மையாக இருக்க முடியல. சில நேரம் பதீத்தமானவர்கள் கூட இங்கே மறைமுகமாக வருகிறார்கள், விகாரத்தில் சென்று விட்டு வராங்க. அவர்கள் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், தன்னையே ஏமாற்றி கொள்கிறார்கள். தந்தையை ஏமாற்றக்கூடிய விஷயமே இல்லை. பாபாவை எப்படி ஏமாற்ற முடியும்? நாம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தானே நஷ்டம், நம்மளே தான் நம்ம ஏமாற்றிக்கிறோம். தந்தையை ஏமாற்றி ஏதாவது பைசா பெற வேண்டுமா என்ன? தந்தையை ஏமாற்றி என்ன செய்ய போகிறோம் பாபாவை? இல்லையே, நமக்கு தான் நஷ்டம். சிவபாபாவோட ஸ்ரீமத் படி முறையாக நடக்கவில்லை என்றால் என்ன நிலை ஏற்படும்? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. யாருனால பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்க முடியலையோ அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவ்வளோதான்.
படிப்பதும் இல்லை, இன்னும் அதிகமாக பிறருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒன்று அதிக தண்டனை கிடைக்க நேரிடும், இரண்டாவது பதவியும் கீழே போயிடும். எல்லாத்தோட துக்கத்தை போக்கணும், அதான் நம்ம வேலை. துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா பதவியும் கீழே போயிடும், இன்னொன்று தண்டனையும் வாங்கணுங்கிறார். சட்டத்திற்கு விரோதமாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. பாபாவோட ஈஸ்வரிய சட்டம் என்னவோ. உனது நடத்தை சரியில்லை என்று தந்தை கூட புரிய வைப்பார் தானே, அப்புறம் முரளியில் சொல்லுவார் தானே பாபா. தந்தை வருமானத்தை சம்பாதிக்கும் வழியை சொல்கின்றார், பிறகு செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய தலையெழுத்து, உங்களோட விருப்பங்கிறார். இப்போ பாபா சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அதிர்ஷ்டத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். தண்டனை பெற்று சாந்தி தாமத்திற்கு திரும்ப சென்றே தீர வேண்டும். சரி, நான் சொல்கிறத கேட்கலைனாலும் தண்டனை அனுபவித்து தூய்மையாக மாதிரி மேலே போய் தான் ஆகணுங்கிறார். பதவியானால் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும், எதுவும் கிடைக்காது. அதிகமான போர் வருகிறார்கள், எனினும் இங்கே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறும் விஷயமாக இருக்கின்றது. நிறைய பேர் வர்றது அது பெரிய விஷயம் இல்லை, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி எடுத்துக்கிறோமா அதான் பெரிய விஷயம். பாபா, நாங்கள் சொர்க்கத்தில் சூரிய வம்ச அரச பதவியை பெறுவோம் என்று குழந்தைகள் சொல்கின்றார்கள். அந்த மாதிரி எய்ம் வைக்கணுங்கிறார், அதுதானே ராஜயோகம்ங்கிறார். மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறுகின்றார்கள், நல்லா படிக்கிறவங்க, தேர்ச்சி பெறுபவர்களுக்கு தான், பாஸ் ஆகிறவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. யார் ஸ்காலர்ஷிப்பை பெறுகிறார்களோ அவர்களை வைத்து இந்த மாலை உருவாக்கப்படுகிறது. உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. யார் எந்த அளவு எப்படி தேர்ச்சி பெறுகிறார்களோ அதற்கு தகுந்தபடி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்லா படிச்சிங்கன்னா நிறைய உதவி கிடைக்கும், பெரிய பதவி கிடைக்கும், பாபாவோட உதவியும் கிடைக்கும். நல்லா படிக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உதவி தான் கிடைக்கும், இப்போ பதவியும் கொஞ்சமாக தான் கிடைக்கும். இந்த மாலை முன்னாடியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி ஆயிரக்கணக்காகும். நல்லா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குங்கிறார். அரச பதவியே ஸ்காலர்ஷிப். யார் நன்றாக படிப்பை படிக்கிறார்களோ அவர்கள் மறைந்து இருக்க முடியாது. நல்லா முயற்சி பண்ணுறாங்க. படிக்கிறதுனா என்ன, புரிஞ்சுக்கிட்டு உயர்ந்த புருஷார்த்தம் பண்ணுறது. பாபா சொல்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க வெளியே இவங்க நல்லா படிக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பதவியை அடைய போகிறாங்கங்கிறது தெரிஞ்சிருங்கிறார், மறைக்க முடியாது. அதிக புதியவர்களும் பழையவர்களை விட முன்னால் போகிறார்கள். எப்போ வந்தோங்கிறது கிடையாது, முயற்சி ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா முன்னாடி போய்ட்றாங்க. பாருங்கள், பல சகோதரிகள் வருகிறார்கள், எங்களுக்கு இந்த படிப்பு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் இந்த உலக படிப்பை முடித்துவிட்டு இந்த படிப்பில் தான் ஈடுபடுவோம், எங்கள் வாழ்க்கையை வைரமாக மாற்றிக்கொள்வோம், நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிரிவுகளுக்கு ஆஸ்தியை பெறுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கிறார்கள். நிறைய சகோதரிகள் படித்தவங்க கூட இதை விட வேல்யூபிளான படிப்பு பாபாவோட தான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆயிடுறாங்க, அவங்களுக்கு சமர்ப்பணம் ஆயிடுறாங்க. இதில் நிறைய வருமானம் நாங்கள் சேர்க்க முடியும்னு பாபா உறுதிமொழி கொடுக்குறாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்த ஆஸ்தியை இப்பொழுது பெறவில்லை என்றால் பிறகு ஒரு பொழுதும் பெறவே முடியாது என்பதை அறிந்திருக்கிறார்கள் இல்லையா. அதனால தான் இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை. அதனால் அந்த படிப்பு அது முடிச்சுட்டு இந்த படிப்புக்கு தான் நாங்கள் வருவோம், வருமானத்தை இதில் தான் நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு வராங்க. படிப்பில் ஆர்வம் இருக்கிறது. சிலருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. புரியலைன்னா கூட அப்படியே இருந்துடுறாங்க முயற்சி பண்ணுறதில்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. புதியவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பழையவர்களுக்கு இருப்பதில்லை. அதிசயமாக இருக்கிறது. பாபாவுக்கு டீச்சருக்கு அதிசயமாக இருக்குது. புதுசாக வந்தவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பழையவர்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுதுங்கிறார். நாடகப்படி தலையெழுத்தில் இல்லை என்றால், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பகவான் கூட என்ன செய்ய முடியும் என்று சொல்வார்கள் இல்லையா. உலகத்திலே சொல்லுவாங்க, அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா யார் என்ன பண்ணி கூட அவங்க என்ன உதவி பண்ணால் கூட என்ன ஆகும், பகவானே கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதும்பா. அதுபோல தான் இங்கேங்கிறார். டீச்சரோ கற்பிக்கிறார், அவரோட வேலையை அவர் செஞ்சிடுறார். ஆனால் புரிஞ்சுக்கிறது, உயர்ந்த நிலை அடைகிறது மாணவர்களோட வேலை தானே. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான சாரம், முதலாவது பாயிண்ட்டு, தனது குறைகளை மறைப்பதும் தன்னை ஏமாற்றுவது போலதான். எனவே ஒரு பொழுதும் தன்னை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தனது பாக்கியத்தை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக எந்த ஒரு காரியத்தையும் சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பில் மிகுந்த ஆர்வம் வைக்க வேண்டும். தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், அமிர்த வேலையின் உதவியாலும் ஸ்ரீமத்தின் பாலனையாலும் நினைவை சக்திசாலியாக மாற்றும் நினைவு சுரூபம் ஆக வேண்டும். உங்கள் நினைவை சக்திசாலியாக மாற்ற வேண்டும் அல்லது நினைவு சுரூபமாக ஆக வேண்டும் என்றால்
அமிர்த வேலை நேரத்தின் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள். அமிர்த வேலை ஒரு நாளினுடைய ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் சக்திசாலியாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம். பாபாவோட வரதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் அதனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கணும். எப்படி ஸ்ரீமத்தோ அதன்படி நேரத்தை அறிந்து நேரப்படி நடங்கள். அப்பொழுது எளிதில் அனைத்து பிராப்திகளையும் பெற முடியும். மற்ற நேரம்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அமிர்த வேலை ரொம்ப விசேஷமான டைம். அதனால் அந்த டைமில் நீங்கள் பாபாவை நினைவு செய்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரத்தில் அதிக பிராப்தியை அடைய முடியுங்கிற. மேலும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறதுலேருந்து நீங்கள் விடுபடவும் முடியும். அதனால் நேரத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அமிர்த வேலையோட மகத்துவத்தை தெரிந்து நடந்தால் ஒவ்வொரு கர்மமும் மகத்துவம் நிறைந்ததாக மாறிவிடும். அந்த நேரம் விசேஷமாக சைலன்ஸ் என்பது இருக்கிறது, அமைதி இருக்குது வாயு மண்டலத்திலையும். அதனால் எளிதாக நினைவையும் சக்திசாலியாக மாற்ற முடியும். ஸ்லோகன்: நினைவு மற்றும் தன்னலமற்ற சேவை மூலமாக மாயாவை வெற்றி பெறுபவரே சதா வெற்றியாளர். பாபாவை நினைவு செய்கிறது, இன்னொன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை பண்ணுறது. இது ரெண்டும் இருந்ததுன்னா மாயாவை சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிடலாம். அவ்வியக்த சமிங்கை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மையால் வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள். குழு வடிவில், அதாவது சங்கட்டனாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிராமண குழந்தைகள் உங்களிடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு பாதை அவ்வியக்த உணர்வோடு இருக்க வேண்டும். பிராமண குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா ஒரு அவ்வியக்த உணர்வோடு இருக்கணுங்கிறார். ஃபரிஸ்தாக்கள் அல்லது ஆத்மாக்களோடு பேசுவதாக இருக்க வேண்டும். எல்லாரும் நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க குழுவானா ஆத்மாவோட பேசுகிறோம், ஆத்மாவோட சம்பந்தம் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட அவ்வியக்த உணர்வு இருக்கணுங்கிறார். இதற்காக ஒருவரிடமிருந்து கெட்ட எண்ணத்தில் நீங்கள் வந்து விடக்கூடாது. யாரையாவது பற்றி ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு குறையை மற்றவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை உணர்வை மாற்றிக்கொள்ளக்கூடாது. பிறருக்கு அதை சொல்லவும் கூடாது, பரப்பவும் கூடாது. எப்பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதி இருக்குமோ அப்பொழுது ஒற்றுமையான ஒரு குழுவை பற்றி நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும். தந்தைக்கும் நாம் ஒற்றுமையாக இருந்து அதனுடைய ரிசல்ட்டை காண்பிக்க முடியுங்கிற. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஒற்றுமையாக இருந்து நீங்கள் காட்டும் பொழுது தான் உலகத்திற்கும் நீங்கள் இந்த ஒற்றுமையோட சக்தி, குழுவினுடைய சக்தியை சொல்லும்போது அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். உங்கள் மூலமாக தானே தந்தை பிரத்யட்சமாக முடியும். எவ்வளோ பேர் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா பலவிதமான இடத்துலேருந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னா இவங்களை இப்படி உருவாக்குனது யாருன்னு பாபாவை நாம் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சம் பண்ண முடியும். அச்சா, ஓம் சாந்தி.